பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோயா 100 கிராம் எடுத்துருக்கேனுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க வச்சுங்க. இந்த சோயா வந்து இதில் கொட்டிடலாங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் தண்ணியிலே இருக்கட்டுமுங்க. நான் தினமும் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கிறேனுங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஊற வச்சுருக்கிறேனுங்க. இப்போ சோயா பிரியாணிக்கு 2 துண்டு இஞ்சிங்க, 7 சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு இதை போட்டு வந்து அரைச்சிக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லைங்க, இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். சோயா வந்து 1/4 மணி நேரம் சுடுதண்ணியில் ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து வேறு தண்ணியில் மாற்றிக்கலாங்க. இப்போ வந்து தண்ணியிலிருந்து நம்ம வந்து இந்த சோயாவை வந்து சுத்தமாக புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. சோயா வந்து தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுட்டுங்க. இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுக்கலாங்க. அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுக்கலாங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. ஆயில் வந்து 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. பட்டை 2ங்க, பிரிஞ்சலை 2, அன்னாச்சி மொக்கு, கல்பாசு, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, சோம்பு இதையெல்லாம் போட்டுக்கலாங்க. மணம் வந்ததும் வந்து பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி விடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி 3 அரைச்சி வச்சுருக்கிறத போட்டுக்கலாங்க. போட்டு வதக்கலாங்க. இஞ்சி பூண்டெல்லாம் பச்சை வாசம் போகணுன்னு வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம வந்து தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. புதினா 1 கைப்பிடி போட்டுக்கலாங்க. மல்லி 1 கைப்பிடி போட்டுக்கலாங்க. பிரியாணி மசாலா பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க டீஸ்பூனில். மிளகாய் பொடி 1/2 ஸ்பூனுங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி. எல்லாம் போட்டு கலந்துக்கலாங்க. தயிர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு கலந்துக்கலாங்க. கலந்துட்டு சோயா போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் சுத்தமாக வடித்து வச்சு சோயா கொட்டிக்கலாங்க. சோயா கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா மசாலாலாம் இந்த சோயாவில் இறங்க தண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இப்போ மசாலா வந்து சோயாவில் நல்லா ஏறிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து அரிசி கொட்டிக்கலாங்க. நான் சின்ன டம்ளரில் 3 டம்ளர் போட்டிருக்கேனுங்க.
அரிசி கொட்டிக்கலாங்க. அரிசி கொட்டிட்டுங்க தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேனுங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கிக்கலாங்க. கலக்கிட்டு உப்பு பார்த்துக்குங்க. ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறோங்க. உப்பு பார்த்துட்டு உப்பு வேணுன்னா போட்டுக்கலாங்க. உப்பெல்லாம் பார்த்தாச்சுங்க, சரியாக இருக்குது. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுக்கலாங்க. வெயிட் போட்டாச்சுங்க. 3 விசில் வந்தால் ஆஃப் பண்ணிக்கலாங்க. மூணு விசில் வந்துருச்சுங்க. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. 5 நிமிஷம் ஆகிட்டுங்க, விசில் அடங்கட்டும். அப்புறம் பிரியாணி எப்படி இருக்குன்னு எடுத்து பார்த்துக்கலாங்க. விசில் அடங்கிருச்சுங்க. இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், சோயா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சாப்பாடு உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க. பாருங்கள், சோயா பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாப்பிட்றதுக்கு மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்குமுங்க. இது வந்து சைடிஷ் வந்து தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், சோயா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஊர் கைப்பக்குவத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்க.